ஈஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புரட்ச சக்கரத்தின் 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லா இருக்குங்க. லாபமாக தான் இருக்குது. சரியா, ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சுக்கிரனும் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ஸ்தான பலம் பட்டு உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். அருமையான அமைப்பு. ராசிக்கு 5, 8 கூடியவன் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறது நல்ல விசேஷம்தான். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். 24/9/2024 இருந்து 13/10/2024 வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். வர வேண்டிய பணம் வரும். வாரா கடன்கள்லாம் வசூலாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே தான். புரட்டாதி நட்சத்திரநாதன் குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குரு இன்டைரக்டாக நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் வலு சேர்க்கப்படுகிறது. சதயம் ராகுவி நட்சத்திரம் புதன் பார்வையில் இருக்கிறார். புதன் பார்வையில் இருக்கிறதுனால சதயத்துக்கும் இக்காலம் நல்லா இருக்குது. அக்டோபர் 13 வரைக்கும் ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இடைக்கால நிவாரணம் கிடைக்கப்படுகிறது. ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. அடுத்து அவிட்டம் செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாகி இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரமும் மறைமுகமாக நல்லா இருக்குது. ஸோ 3 நட்சத்திரத்துக்கும் முத்தாய்ப்பாக நல்லா இருக்குங்க. 3 நட்சத்திரத்துக்குமே மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த பிரேக் எனக்கு இப்போ தான் நான் பொதுவாக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அப்பப்போ சில ராசிகளுக்கு சில கண்டென்ட் வரும். சரியா, கிரக நிலையில் பார்க்கும்போது சில அமைப்புகள் நல்லா பாசிட்டிவாக அமையும். அப்படி பார்க்கும்போது இப்போ கும்பராசிக்கு 8ல் இருக்கிற புதனும் 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. அதுபோக குரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. இது ஒரு வகையான வலு தான். ராசிநாதன் சனிக்கு செவ்வாயும் சுக்கிரனும் கோணத்தில் இருக்கிறாங்க. 9ஆம் இடமும் 5ஆம் இடம் கோணமாக இருக்கிறதுனால கும்பராசிக்கு இப்போ காதல் நல்லபடியாக இருக்கும். காதல் பண்ணுறவங்க, காதல் வசப்பட்டவங்க, காதலுக்கு திருமணம் பண்ணவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா காதலுக்கு உண்டான கிரகங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள கோணத்தில் 5, 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான். அதுபோல் காதலிக்கிறவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். இது நிஜமான உண்மைங்க. இதில் ஆமாம் சார் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் காதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லைனா காதல் திருமணம் பண்ணி லைஃப் நடத்திட்டு இருக்கிறோம், பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது, கடந்த 1 வார காலமாக நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா அந்த அமைப்பும் நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லணும்ல. ஒரு மனிதனுக்கு நவரசமும் தேவைப்படுது. மனித வாழ்க்கைக்கு உறவு முறையில் எல்லா உறவும் தேவைப்படுது. அன்பு, பாசம், காதல், சோகம், நேசம், இன்ப, துன்பம், ஏற்ற இறக்கம் எல்லாமே கலந்து தான் மனித வாழ்க்கை. ஓகே, அதுவும் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7 கூடியவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே உச்ச புதன் வீட்டில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் கிரகணம் வேறு வருது. அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசி 16 புதன்கிழமை வருது. கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா கிரகணம் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் நடக்குது. 8ஆம் இடத்துல தான் சூரிய கிரகணம். ஆனால் ராசிக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் எதுவுமே கிரகணத்தில் இல்லை. சதயம், பூரட்டாதி, அவிட்டம் எதுவுமே கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால தோஷம் எதுவும் ஒன்றும் கிடையாது. இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல கிரகணம் நடக்கிறதுனால அன்றைக்கி தேதிக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறது, வெளியூருக்கு போகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி இரவில் மறுநாள் காலையில் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு கடமையை செய்யுங்க. விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு நெய் விளக்கை போட்டுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். கிரகணத்தை நான் நேரம் தனியாக தெளிவுபடுத்துகிறேன். இப்போ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பத்திர யோகம், பத்திர ராஜயோகம், குரு பார்வையில் இருக்கிறாரு. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலுமே ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறாரு. சூரியன் கேதுவும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. ஸோ பத்திர ராஜயோகம், சூரியநாராயண யோகம், கேல யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகம், புதாதித்ய யோகமும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் ஒரு அலைச்சலோடு தான் கிடைக்கும். ஈஸியாக கிடைக்காது. கொஞ்சம் மெனக்கிடணும். வீட்டில் உட்காந்தா கிடைக்காது. வெளியே போய் 4 ரவுண்டு அடிச்சிங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும். இதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். ஒரே லாஜிக். சும்மா உட்காந்துருந்தா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் வெளியே போய் 2 ரவுண்டு சுற்றுனீங்க வச்சுக்கோங்களேன், தேடி கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் எப்படா வெளியே வருவீங்கன்னு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் முயற்சி பண்ணுங்கள். எதனாச்சும் பழைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை தேடி பிடிச்சி போங்க. எதனாச்சும் வர வேண்டிய பணங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு இது போடுங்க. அதுக்கு அப்பீல் பண்ணுங்க. அது விஷயமாக பேசுங்க. பழைய ஆளுகளை தொடர்பு கொள்ளுங்கள். பழைய சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பழைய நண்பர்கள், பழைய விஷயங்கள், மறந்து போன விஷயங்கள், விடுபட்ட பணங்கள், வரவேண்டிய பணங்கள், ரகசிய பணங்கள், யாருக்கிட்டே கொடுத்து வராமல் இருந்த பணங்கள், இது மாதிரி தேங்கி நிற்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். 8ஆம் இடம் வலுப்புறதுனால தேங்கி நிற்கிற காரியங்கள், மறைக்கப்பட்ட காரியங்கள், நாவும் மறுதியாக இருந்த காரியங்களும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நம்ம எந்த விஷயத்தை மறந்துட்டோம், எந்த விஷயத்தை தேடுதல் இல்லாமல் இருந்தோம், அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஃபோன்னாச்சும் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நேராக போகிறீங்களோ இல்லையோ ஃபோன் பண்ணினாச்சும் பேசுங்க. சாதகமாக முடியும். ஏன்னா சில நேரங்களில் சில கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட காரியம் ஈஸியாக முடியும்.
அதான் சூட்சுமம் சொல்கிறாங்க. சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த காரியத்தில் இறங்கிட்டோம்னா சக்ஸஸ் நமக்கு தான். ஓகே நேர்களே, நல்லா இருக்குது. இந்த பத்திர ராஜயோகம் வந்து கும்பராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலனை கொடுக்குதுங்க. அடுத்து புதன் வந்து ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் வருது. அருமையான அமைப்பு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல அமைப்பு தான். புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் நல்ல நிலைமைக்கு வருவதனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏழரை சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சரியா? ஏழரை சனியுடைய தாக்கம் வெகுவாக குறைக்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அடுத்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார், மணிமகனை வச்ச மாதிரி. உங்கள் ராசிக்கு 3-10 கூடியவன் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார் அக்டோபர் 20. ஸோ தீபாவளியை முன்னிட்டு பார்க்கும்போது கும்பராசிக்கு நல்லா இருக்குது. ஒரே வாரத்தில் வீடியோ முடிச்சிடலாம். தீபாவளி இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஏழரை சென்னையில் இருந்தாலுமே நல்லா இருக்குது. இல்லை சார் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னாலுமே கிரக நிலையில் நல்லா இருக்குது. நான் போய் சொல்ல மாட்டேன், புள்ளி உரத்தோடு தான் பேசுவேன், கட்டம் போட்டு தான் பேசுவேன், டேட்டும் சொல்லிடுவேன். சரியா? நல்லா இருக்குது. தீபாவளி வந்து நல்லா இருக்குது. அக்டோபர் 31 வருது தீபாவளி நினைக்கிறேன். ஆமாம், அக்டோபர் 31 தான். கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா அதையும் சரியாக சொல்லணும். ஏன்னா பொது வழியில் தவறான தகவலை சொல்லக்கூடாது. கரெக்டு. அக்டோபர் 31 வியாழக்கிழமை தீபாவளி. தீபாவளி வந்து சிறப்பாக இருக்குது கும்பராசிக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். இயல்புக்கு மேலே நல்லா இருப்பீங்க. சரியா? அதுக்கு மேலே எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காதுன்னு அர்த்தம். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதையும் சொல்கிறேன். என்றைக்கு உங்கள் கோச்சாரத்தில் வர கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா சத்தியமாக 100% நல்ல பலன்களை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட ஜாதகம் நான் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 4 ஜாதகம் பார்க்குறேன், வெளியே இருந்து வர ஜாதகங்கள். சரியா? அவங்க ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணுறேன், அவங்க கஷ்ட நஷ்டங்களை கேட்குறேன், ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ணுறேன். சரியா? அதை வச்சு தான் இங்கே உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். இந்த கோச்சார பலன்கள் கும்பராசிக்கு சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று கோயின்சைட் ஆயிரும். அதாவது ஒரு நேரம் மறுக்கலாம், மறுநேரம் மறுக்கலாம். எல்லா நேரமும் ஒரு விஷயத்தை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. உண்மை வெளியே வந்துடும். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. அது மாதிரி நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்குது. ஓகே, இந்த 4 கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல பலனுக்கு வருது. சூரியனை வந்து ராசிக்கு 9, 10, 11ஆம் இடத்துக்கு வருது. நல்ல அமைப்பு தான். சரியா? 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் நீசம் அடைவார். நீசம் அடைகிறது வந்து துலாமில் நீசம் அடைவார். அந்நேரம் வந்து அவருக்கு வந்து சுப தொடர்பு இருக்காது. ஐப்பசி மாதம் முழுக்க அந்நேரம் சுக்கரனுடைய நிலைப்பாடை பார்க்கணும். சுக்கரன் அந்நேரம் நல்ல நிலைமையில் இருப்பார். வீடு கொடுத்தவன் வந்து குரு பார்வையில் இருக்கிறனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்த போதிலும் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு வந்து தீபாவளி நடந்தாலுமே கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இருக்கும். சரியா? கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பனிப்போர் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. முற்றிலும் முழுமையாக நல்லபடியாக இருக்காது, கொஞ்சம் அப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் கலசரஸ்தானம் கெட்டு போனவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பனிமூட்டை இருக்க தான் செய்யும், ஒரு பனிப்போர் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் இப்போதைக்கு @% இந்த பத்திர யோகம் வந்து முழுமையாக வேலை செய்யுது. உங்களுக்கு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து நல்ல அனுபவத்தை கொடுப்பாரு. எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் மாதிரி எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. அதனால் ஒரு கேள்வி ஞானம் கிடைக்கும், உலக அனுபவம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருப்பீங்க. ஆரம்ப கல்வி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவேவும் புனிதப்படுத்துறதுனால பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், சொல்கிற சொல் சிறப்பாக இருக்கும். ஆடம்பரமாக இருப்பீங்க, கொஞ்சம் செலவுகளும் பண்ணுவீங்க. கல்விக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. கல்விக்கான என்ன உங்கள் குழந்தைகள் படிப்புக்காக கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கும். ஆள் கொஞ்சம் நல்லா பகட்டாக இருப்பீங்க. தேவைக்கு பண வசதி இருக்கும். தேவையான பொருட்களை அந்தந்த நேரத்தில் வாங்கி போடுவீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. நூதன காரியங்களை பண்ணுவீங்க. செய்கிற காரியங்கள் நூதனமாக நுட்பமாக சிறப்பாக இருக்கும். அயல் தேச தொடர்புகள் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ், மற்ற தொழில் சகவாசத்தில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்துடைய இதுக்கு அணுக்கரம் இருக்கும். கவர்மெண்ட் வந்து கிடைக்கிற சப்சிடி, சில சலுகைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி வரும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, துரித வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா? படாப்பட்டுன்னு செய்கிற காரியம் இருக்குல்ல, பார்சல் போடுற காரியம்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த காரியத்தில் கிரகங்கள் நல்லாயிருக்கும். தேக அறைக்கு நல்லாயிருக்கும். தேக்கம் மரம் மாதிரி இருப்பாங்க. நடந்தால் ராஜ நடை, வீர நடை, வெற்றி நடை. கும்பராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதர விஷயத்தில் நல்ல இணக்கம் இருக்கும். சகோதர விருத்தியும் இருக்கும். சகோதரங்களால் நல்லா சுகப்படுவீர்கள். நாகரிக பிரியராக இருப்பீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கி போடுவீங்க. வீடு கட்டுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும், லோன் கிடைக்கும், பண வசதி இருக்கும். வீடை மலமலன்னு கட்டுவீங்க. புரட்டாசி மாதம் வீடு மாற முடியாது, பட் வந்து அதுக்கு தேவையான முகாந்திரங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் கொண்ட மொழிப்பற்று, தமிழ் படித்தவர்கள், அதுபோக மத போதகர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இனம், நீங்கள் சம்மந்தப்பட்ட இனத்துலேயும் நல்ல ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க.
மனைவி விஷயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும், சொல்வாக்கும் இருக்கும். பிறர் ஆலோசனை கேட்பீங்க, அது முக்கியமான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் வந்து பிறர் பேச்சை காது கொடுத்து கேட்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல விதம் நடக்கும். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா மற்றவங்க பேச்சை கேட்கணும். நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது நம்ம அதிகமாக பேசக்கூடாது. பிறர் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். அந்த கவனிப்பில் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. பெண்களுக்கு நிறைய தொண்டுகள் பண்ணுவீங்க. மனைவியை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் வெளி உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. உல்லாசம், பயணம், டூர், பிக்னிக் போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. கோயில் உலகத்துக்கும் போயிட்டு வருவீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி. சிறப்பாக இருக்குது. எதுலேயும் ஒரு மாடலாக முன்மாதிரியாக இருப்பீங்க. நல்ல விதமாக தாங்க இருக்குது. இந்த ஏழரை சனியில் கொஞ்சம் நஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த இடைக்காலத்தில் ஒரு நிவாரணம் கிடைக்கும். சரியா? சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் அடுத்த அருமையான அமைப்புக்கு வராரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி 13/10/2024 பின்னாடி அவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். குருவை பார்ப்பார். அருமையான அமைப்பு. சரியா? சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 4, 9, 2, 11 மிகச்சிறப்பு. அதுக்கடுத்து செவ்வாயும் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் கூடுதல் சிறப்பு. 3, 10 அப்படி பார்க்கும்போது 2, 3, 4, 9, 10 இந்த ஆதிபத்திய கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரும். அக்டோபர் 20க்கு பின்னாடி மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அதை தான் சொன்னேன், தீபாவளி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும்னு. நம்ம வார்த்தை என்றைக்கும் பொய்த்து போகாது. அந்த கால்குலேஷன் இல்லாமல் சொல்ல மாட்டேன். சரியா? ஏன்னா தீபாவளி வந்து அக்டோபர் 31க்கு மேலே தான் வருது. ஸோ தீபாவளி வந்து இந்த வருடம் வந்து கும்பராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. தீபாவளிக்கு வந்து பட்டாசு காட்டுறீங்க. சரியா? பட்டாசு காட்டுறீங்க, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த பத்திர யோகம் வந்து அதுக்கு ஒரு அச்சாணியாக இருக்குது. ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு யோகத்தை கொடுக்குது. இந்த பத்திர ராஜயோகம், புதன் கொடுக்குற பத்திர ராஜயோகம் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்குது நேர்களே. வாழ்த்துக்கள். சரி சார், நீங்கள் எல்லாம் சொல்கிற, ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் சொன்ன நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். அதுபோல் தசாபுத்தியும் சம்பந்தம் இல்லாமல் நடந்துகிட்ருக்கும். சரியா? அந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். வழிபாடு இப்போதைக்கு இந்த கிரகத்தை சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமையோ இல்லைன்னா புதன்கிழமையோ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை சேவிங்க, தாயாரை சேவிங்க, ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டுவாங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தசை கவசம் படிங்க. வீட்டில் இருந்து இரவு 8 to 9 வந்து கந்தசை கவசம் படிங்க. ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் முட்டல் முதல் வரும், கொஞ்சம் நெருடல் இருக்க தான் செய்யும். அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கந்தசை கவசம் படிங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. ராகு வந்து இப்போதைக்கு மத்தியம பலனை தான் கொடுக்குறாரு. புதன் பார்வையில் இருக்கிறாரு. அதுபோல் ராகு வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? அதனால் ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன வழிபாடை அந்த டயத்துக்கு மட்டும் பண்ணுங்க. சரியா? வாரம் ஒரு கோயிலுக்கு போங்க. வாரம் ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அடுத்த வாரம் பெருமாள் கோயிலுக்கு போங்க. இப்படி மாறி மாறி போயிட்டு வாங்க. அந்த இறைவனோட அனுக்கிரகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிடைக்கும். இல்லைன்னா வீட்டில் இருந்தே கும்பிடுங்க. சாமியோட சுலோகத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், வழிபடுங்க. ஒரு 2 நேரம் கலந்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும். அதை பழகி பாருங்கள். ஒரு தடவை பழகி பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர மாட்டீங்க. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு அருமையான அமைப்பு. ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஈடுபாட்டிலேருந்து வெளியவே வர முடியாது. அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். என்றைக்கு ஆன்மீக சுகம் உங்களுக்கு கிடச்சிருச்சுனோ நீங்கள் மற்ற சுகத்தெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆன்மீகம் வந்து அனைத்து சுகத்தையும் கொடுக்கும், ஆத்ம சுத்தியை கொடுக்கும், ஆத்மாவை தொடுதல். என்றைக்கு ஆத்மாவை தொடுறோமோ அன்றைக்கி வந்து எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். அனைத்து வகை சித்தியும் நமக்கு கை கொடுக்கும். ஆத்மாவை தொடணும்னா ஆன்மீகத்தில் இருக்கணும். ஆண்டவனை வணங்கணும். எந்த அளவுக்கு ஆண்டவனை நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் குறையும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் குறைய 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 ஆத்மா சுத்தமாகும். ஆத்மா சுத்தமாச்சுன்னா அனைத்தும் வசப்படும். சரியா? ஓகே. அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். அதுக்கு மேலே சொன்னோம்னா சப்ஜெக்ட் வேறு மாதிரி போகும். ஜோதிடத்தை விட்டு வேறு இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கிரகத்துக்குள்ளேயே இருப்போம். கிரகம் எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு உலகத்தை சுற்றி வருதோ அது மாதிரி நம்ம இதையே சுற்றி வருவோம். சரியா? கும்பராசியை மட்டும் சுற்றி வருவோம். அந்த 3 நட்சத்திரத்தை மட்டும் சுற்றி வருவோம். அவிட்டம், புரட்டாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை மட்டும் சுற்றி வருவோம். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் கும்பராசிக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.